சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுகவில் இருக்கிற கூட்டணிகளிலே ஓட்டு வங்கி அதிகமாக வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை நான் சொல்லலை. ஆனால் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் தான் இங்கே இருக்கிற 200 வட்டத்தையும் நிரப்பி வச்சிருக்கிற கட்சிகள். மீதி கட்சிகளுக்கு அந்த இடத்துல அப்படி நிரப்புறதுக்கு ஆளே இல்லை. இங்கே திராவிட அரசியல் பேசுகிறோம், பொது உடைமை சித்தாந்தம் பேசுகிறோம், அன்டச்சபிள் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எங்களை விட உங்களுக்குத்தான் அது பெரிய பின்னடைவை தரும். ஆதிக்கம் நிறைந்த ஒரு சாதிய சித்தாந்தத்தோடு இருப்ப திமுக, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒரு தொகுதிக்கு இத்தனை ஆயிரம் ஓட்டு வங்கிகளை வைத்துக் கொண்டிருக்கிற இளைஞர் பட்டாளங்களை வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கு திமுக. அதாமா இந்த 2026 தேர்தல் தான் விடுதலை சிறுத்தை கூட்டணியோடு இருக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விசிகாவின் செய்தி தொடர்பாளர் பகலவன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கேட்குற தொகுதி கிடைக்குமா? ரெட்டப்பட கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான இலக்கையும் அதுக்கான கொள்கை கோட்பாடுகளும் அதுக்கான ஓட்டு வங்கிகளும், இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கிற கூட்டணிகளிலே ஓட்டு வங்கி அதிகமாக வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை நான் சொல்லலை, மக்களே கேட்குறாங்க. அப்படியா? மக்களே பேசுகிறாங்க. அதாவது உங்கள் ஓட்டு வங்கி எவ்வளோ பர்சன்ட்? 1.45 சார். சார், அதாவது காங்கிரஸோட நீங்கள் பெரியவங்களா? காங்கிரஸ் வந்து இந்த நாட்டை ஆண்டிருக்கலாமே தவிர, நான் தமிழகத்தில் 4%, அது விட நீங்க ரெண்டாவது இடத்துல சொல்றீங்க. கேட்குறேன்னா, எங்களுடைய பொறுப்பாளர் வந்து சென்னையில் வந்து 200 வட்டங்கள் இருக்கு, 200 வட்டச்செயலர் இருக்கிறாங்க. திமுக, அதிமுக அடுத்தபடியாக அந்த 200 வட்டத்தை ஃபில் பண்ணி வச்சுக்கிற வட்ட செயலாளர்கள் யாரு, எந்த கட்சின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இருக்கிற. மீது உள்ள சிறு பல கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாலும் கூட இந்த 200 வட்ட செயலாளர்கள் இல்லாமல் விடுபட்டு கிடக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுல நம்ம சொல்லக்கூடாது. அதை நம்ம வந்து அவங்கள வந்து குறைத்து மதிப்பீடு பேசுகிற மாதிரி ஆகிட்டோம். ஆனால் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் தான் இங்கே இருக்கிற 200 வட்டத்தையும் நிரப்பி வச்சிருக்கிற கட்சிகள். மீதி கட்சிகளுக்கு அந்த இடத்துல அப்படி நிரப்புறதுக்கு ஆளே இல்லை. இப்போ மதிமுகவுடைய நிலைமை என்ன? நாங்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருவாகணும். அதனால் எங்களுக்கு 12 தொகுதி வேணும், எங்கள் சின்னத்தில் போட்டியிடணும்னு கேட்டாங்க. அதுக்கு திமுக என்ன செஞ்சது? இப்போ என்ன சொல்லுது? உங்களுக்கே தெரியும் சார். என்ன சார் சொன்னது? அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டேன்னா, அது வந்து மதிமுகவை பற்றி அதில் இருக்கிற கருத்துக்களை நான் சொல்லக்கூடாது. இந்த கூட்டணியில் இல்லை, கூட்டணியில் இருந்தாலும் கூட அவங்களுக்கான இந்த தேர்தல் காலத்தில் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு சீட்டு வேணுன்றது தான் நான் கேட்பேன். அவங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ எங்கள் தலைவர் போயிட்டு மதிமுகவுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, மற்ற கட்சிகளுக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அதை தான் கொடுக்க முடியும். அதுக்கு தான் நாங்கள் வந்து கேட்க முடியும். அதுதான் எங்களுடைய உரிமையும் எங்களுடைய கடமையும். அவங்களுக்கு தரத்தை நாங்கள் வந்து மதிப்பிட முடியாது. உங்கள் கை விரல் வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி கேட்குறீங்களா? நீங்கள் ரெட்டப்பட கேட்டுருக்கீங்க, ரைட்டு. இப்போ மதிமுக அவங்களும் கேட்டாங்க. அதாவது இருங்க சார் 2020 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதி போட்டிட்டு 4 இடத்துல ஜெயிச்சாங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? திமுக எப்பா கட்சியெல்லாம் நிறைய வந்துருச்சு, நான் போன வாட்டி கொடுத்த தொகுதியில் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போன்னு கேட்குறாங்க சார். யாரை கேட்குறாங்க? திமுக. யாருக்கிட்ட கேட்குறாங்க? கூட்டணி கட்சிகிட்ட கேட்குறேங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் வந்துன்னா, அடிப்படையே வந்து என்னன்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணியில் இருந்துக்கணும் இன்னொரு இடத்து பேரம் பேசுகிற கட்சி கிடையாது. இல்லை, இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை மாற்று அரசியலை உருவாக்கி காட்டுறது விடுதலை சிறுத்தைகள் தான். ஆமாங்க சார், விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனால் நியாயப்படி நாங்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கிறோம். ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 தொகுதி, 2 நாடாளுமன்றத்துக்கு 12 தொகுதி. அப்படி பார்த்தாலே எங்களுக்கு நீங்கள் 12 தரணும். நீங்கள் சொன்ன மாதிரி 6 தொகுதி குத்து நாங்கள் 4 வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுக்கு கூடுதலாக வந்து ஒரு 3 தர வேண்டியது இருக்குது. அது ஒரு 6, இது ஒரு 3, 5 தொகுதி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரணும். 5ன்னா வந்து 11 தொகுதி வருது. அப்படி பார்த்தா கூட
ஒரு குறிப்பிட்ட சமூகம் பின்தங்கி இருந்த நிலையில் இப்போது பேசும் பொருளாய் மாறி இருக்கிறது. அதிகார மையத்தை நகர்ந்து வருகிறது. அதை நகர்ந்து வரும்போது நாங்கள் வந்து இங்கே திராவிட அரசியல் பேசுகிறோம், பொது உடைமை சித்தாந்தம் பேசுகிறோம், அன்டச்சபிள் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எங்களை விட உங்களுக்கு தான் அது பெரிய பின்னடைவை தள்ளும். அப்படிங்களா சார்? அப்படிதான். அவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குதா? சொல்றீங்களே 1999 எங்க தலைவர் வந்து சிதம்பரத்து நாடாளுமன்ற தொகுதியில மூப்பனாரோட போட்டியிடும்போது 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. ஆமா சார், பெற்றிருக்காருல்ல. ஆமா சார். மூப்பனாரே பெறல. காட்டுமன்னார் கோயில்ல 33 வாக்கு வித்தியாசம் தோல்வி தழுவி இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, இங்க மூப்பனார் இருந்தாரு, மத்த கட்சிகள் இருந்தாங்க, மக்கள் நல கூட்டணி கூட நீங்க சொல்லுங்க. மக்கள் நல கூட்டணி தான் நாங்க 13 ஓட்டுல தோத்தோம். மீதி யாரும் டெபாசிட் இழந்துட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் அதை நாங்க வென்று காட்டணும். நீங்க சொல்றீங்களா விஜயகாந்த் அண்ணன் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் வந்து டெபாசிட் கிடையாது. ஆனா ஒரு திரைமுகம் மட்டும் தான் இருந்தது. ஆனா எங்களுக்கு உழைப்பு முகம் இருக்கிறது. கொள்கை கொண்ட ஒரே தலைவர் திருமா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவில் இருக்கின்ற இந்த எஸ்சி சார்ந்த கட்சி ஏறக்குறைய 90% பாஜகவிடன் கூட்டணி வச்சுது. ஆனால் திருமா அவர்கள் ஒண்டிதான் கூட்டணிக்கே போல. உண்மையில அவர் கொள்கை எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், நான் இருக்கிற இது சொல்றேன். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி உங்களை எப்படி நடத்தினார்கள்? கொண்ட கொள்கையில் உறுதி காட்டுவோம், கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றுவோம். நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு எண்ணிக்கை பெரிது கிடையாது. இங்கே சனாதன சக்திகள் காலு ஒன்றக்கூடாது. எங்களுக்கு இதை விட அது பெருசாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அடிமைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிமைத்தனம் மீண்டும் இங்கே தலை தூக்கி விடும். அதை வந்து நாங்கள் வந்து முறியடிக்கணும். அதுக்கு முறியடிக்கிறதுக்கு எண்ணிக்கையை பார்த்துக்கிட்டு எதிராளியை உள்ளே வர வைத்து விடக்கூடாது. எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எதிரியை விரட்டுவது தான் முதல் வேலை. நம்ம வந்து எல்லை பாதுகாப்பில் பாகிஸ்தானில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்கிட்ட நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் போகலான்னு நினச்சிங்கன்னா, அங்கே வந்து அவங்கள உள்ளே விட்டுட்டு அப்புறம் வந்து குத்துதே கொடையுதுன்னு பார்க்கறதுக்கு மாறா உள்ளவே விட மாட்டேன் அப்படின்றதா தான் அந்த எல்லை பாதுகாப்பில் நிற்கிறாங்க. அதே எண்ணத்தோடு தான் இன்னைக்கு பாஜகவை உள்ளே வரவிடக்கூடாது என்பதற்காக எண்ணிக்கையை பற்றி கவலைப்படாமல் பாஜகவை இங்கே கால விட்டு விடக்கூடாது என்றதுல உறுதியாக இருக்கணும். ரைட்டு சார், உங்கள் கொள்கை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்குது சார். அதாவது உள்ள விட்டா குத்துதே கொடைதேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப திமுக கூட்டணி அதுதானே நடக்குது. தேமுதிகவை கொண்டு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு தொகுதி உங்க ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கூட்டணியில இருக்கிறீங்க, உங்ககிட்டயே சொல்ல திமுக. அப்பன்னா உங்களை எந்த நிலைமையில வச்சிருக்கு சார்? அதாவது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சார். அதாவது எல்லாரும் வந்து, ஆனா உங்களுக்கு கேள்வி நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் மீது இவ்வளோ கரிசனை காட்டுவது, விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை இப்போ பாழ்படுத்துகிறாங்கன்னு நினைப்பது, அதே போல் மக்கள் நினைப்பது, ஊடகவியலாளர்கள் நினைப்பது, அவர்களுக்கு என்னோட கூட எனக்கூடிய நன்றிகள். ஆனால் இதில் ஒரு மாற்று கருத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து திமுக கூட்டணியில் வந்து பல்வேறு கட்சிகள் இருக்குது. ஆனால் பல்வேறு கட்சிகள் இதை கேள்வி யாரும் கேட்கறது இல்லை. இப்போ மதிமுக பார்த்து அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தரலையே, உங்களுக்கு சீட்டை உயர்த்தி தரலையே அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் பார்த்து தான் அந்த கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஆமா சார், ஆமா, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே தான் முன்வைக்கிறாங்க. அந்த கூட்டணி இல்ல அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பின்தங்கிய ஒரு இயக்கம், ஒரு பின்தங்கிய கட்சி, இவங்களை என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் இவங்களை வந்து சிதைக்கலாம். அதுதான் சொல்றேன், அந்த மனநிலை தான், இதுதான் அந்த ஆதிக்க மனநிலை, இதுதான் சனாதன நிலை. இல்ல அந்த இது வந்து திமுக கிட்ட இருக்குல்ல, அதே சனாதன மனநிலை, ஆதிக்க மனநிலை இருக்கு. நீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடியே போறீங்கல்ல. சனாதனன்றது ஒருவரை வந்து மட்டம் தட்டுவதும், அவனை உள்ளே அழுத்துவதும், அவனை மேலே வரவிடாம தடுப்பதும் சனாதனம். அது யாராக இருந்தாலும். ஆர்எஸ் பாரதி என்ன சார் சொன்னாரு, உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியா வருவதற்கு நாங்க போட்ட பிச்சை விவரம் தெரியாதா? விவரம் இல்லாமல் பேசுவது. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு வடிவமைத்து கொடுத்த சட்டம் அது. அந்த சட்டத்தை படித்த ஆர்எஸ்எஸ் பாரதிக்கு கேட்டாரு, ஆர்எஸ்எஸ் பாரதி தெரியாது. பொன்முடியை நீ எஸ்சி தானே கேட்டாரு. அதான் சொல்றேன். என்ன சார் நீங்க பாருங்க, நான் சொல்றேன்னா, ஆதிக்கம் நிறைந்த ஒரு சாதிய சித்தாந்தத்தோடு இருப்ப திமுக, அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்பனா நீங்க ஏன் அங்க ஒட்டிட்டு இருக்கீங்க, உறவாடி இருக்கீங்க? நீங்க அதுல பலன் அடையணும்ட்டு தானே இருக்கிறீங்க. ஒரு தொகுதிக்கு 4 ஓட்டு 10 ஓட்டு கூட இல்லாத கட்சி திமுகவில் இருக்கு.
ஒரு தொகுதிக்கு இத்தனை ஆயிரம் ஓட்டு வங்கிகளை வைத்துக் கொண்டிருக்கிற இளைஞர் பட்டாளங்களை வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கு அப்படின்னு நாங்க சொல்லல. சேர்ந்திருக்கு திமுக. ஆமா, அத சொல்லியிருக்கிறாங்க, நாங்க சொல்லல. எங்களுக்கு மாறா பரவாயில்ல, நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்க தலைவருடைய உழைப்பு வீண் போகவில்லை. மக்களே கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் இப்படி பண்றீங்களே நியாயம் தானா அப்படின்னு நாங்க கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. அப்போ வந்து எங்களுடைய தலைவருடைய உழைப்பு எவ்வளவு தூரம் வேறு ஒன்று இருக்குது பாருங்க. இருக்கு சார். ஆனால் இப்ப விஜய் வந்த பிறகு பிசிகாவில் இருந்து பெரும்பாலான இளைஞர்கள் அங்க போயிட்டாங்க. அப்படி இன்று திமுக சொல்லுது சார். திமுக சொல்லுது, உங்களால் கட்சியில் இருந்து விரட்டப்பட்ட திரு ஸ்டாலின் அவர் கொடுத்த அழுத்தத்தால் ஆதவ அர்ஜுனா சொல்றார் சார், ஆதி திராவிடர்கள் அனைவர் பட்டியல் எங்க கட்சிக்கு வந்துட்டு அதுதான் எல்லாமே சொல்லுது. எங்க வருகின்ற சர்வேவும் சொல்லுது. அதாவது நானா கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனா என்ற ஒரே ஒரு ஆள், ஓகேங்களா? அவர் போன பிறகு விடுதலை செய்து 2 பேர் அவர் பின்னாடி போனார். 2 பேர், அந்த 2 பேரை காட்ட சொல்லுங்க. நாளைக்கு பத்திரிக்கையில் அவங்க தங்கச்சி அறிமுகப்படுத்தினார்ல, விஜய் மீட்டிங்கில் அவங்க தங்கச்சியை என்னோட உடன் பிறந்த தங்கைன்னு அறிமுகப்படுத்தினார்ல, என்னுடன் வருகை தந்தவர்கள் 2 விடுதலை சிறுத்தைகள் காட்ட சொல்லுங்க. நாளைக்கு பத்திரிகையில் காட்ட சொல்லுங்க. காட்ட முடியுமா அவரால்? ஒரு ஆள் போல, அவர் ஒத்தால வந்தார், ஒத்தால போனார். ஆனால் உண்மையிலே இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு காரணமே விசிகா. வட தமிழகத்தில் உள்ள 78 தொகுதியில் 64 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறுவது காரணமே விசிகா. அதிமுக 14 தான். அப்படிப்பட்ட உங்களை பெரிய லெவலில் வச்சு பார்க்கலையா சார்? சார் நாங்கள் வச்சு பார்க்கணும் தான் சார் சொல்கிறோம். அதுதான் இங்கே இருக்கிற நிலைப்பாடு. இங்கே இருக்கிற நிலைப்பாடு ஆண்ட கட்சிகளுக்கும் ஆண்டு சென்று விட்ட கட்சிகள் இருக்கிற நிலைப்பாடு வந்து இப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் நிலை, அப்படி தான் அவங்க ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறாங்க. அதிலேருந்து அங்கே மெல்ல நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், இந்த 2026 தேர்தல் தான் விடுதலை சிறுத்தை கூட்டணியோடு இருக்கும். 2031 வரும்போது கூட்டணி விடுதலை சிறுத்தை பிரித்து கொடுக்கும். அப்படிங்களா? நான் கேட்குறேன்னா, நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசில் கூட்டணி வைத்தவர்கள் கூட்டணியிலே இருந்துன்னு கேள்வி எழுப்பி ஒரு கட்சி சொல்லுங்கள். ஒரு கட்சி கூட்டணியிலே இருந்து சார், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. கூட்டணியிலே இருந்துக்கணும். கூட்டணி கட்சி தலைவர்களை கேள்வி கேட்ட கட்சி இத்தனை 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் கூட்டணியிலே இருந்துங்கன்னு கூட்டணி கட்சி எதிர்த்து போராடிய கட்சி, கேள்வி கேட்ட கட்சி விடுதலை சிறுத்தை தான் தமிழ்நாட்டில். வேற எந்த கட்சியாக இருந்தால் சொல்லுங்க. அப்படி கேள்வி கேட்கிற கட்சியே கேள்வி கேட்கறீங்க. அந்த நயத்துல உங்களை கோமாளி கட்சி ஆக்கி இருங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தால் 67 பேர் இறந்து போனார். அதில் பட்டியல் இனத்தவர். அதற்கு எதிராக தமிழகத்தில் மது விலக்கு கொண்டு வரும் ஒரு மாநாடு நடத்தினீங்க. அந்த மாநாடு என்ன பண்ணிட்டாங்க? திமுக என்ன பண்ணிருச்சு? என்ன சார் பண்ணிச்சு சொல்லுங்க. இது மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்து இது விலக்கு கொடுக்கணும்ட்டு உங்களை கோமாளி ஆக்கிட்டாங்கல்ல. ஆர்எஸ் பாரதி கொண்டு வந்து உங்களை கோமாளி ஆக்கிட்டீங்கல்ல. நீங்க உங்களை கோமாளி கட்சி ஆகிட்டு வச்சிருக்கீங்க. அதான் சார் நான் தான் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த இடத்திலும் ஒரே ஒரு இடத்துல கூட மக்களை சார்ந்து பேசுவார்களே தவிர தனிநபரை சார்ந்து பேச மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு வைக்கிற கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே மக்களுக்கானது. பகலவனுக்கு அப்படி தனிப்பட்ட பகலவனுக்கானது இருக்காது. எங்கள் தலைவர் என்றைக்காவது சுயசாதி பெருமை பேசியிருக்கிறாரா? ஒரு சான்று சொல்லுங்க, ஒற்றை சான்று. இப்ப பொது கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சார் நீங்க ஒரு ஊடக வேலையாளராக இருக்கிறீங்க, இது உங்க பார்வையில் மிகப்பெரிய தப்பு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தை எங்களுக்கு முதல்ல 1990 எங்கள் தலைவர் தொடங்கும் போது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு வச்சிருந்தாரு. கட்சியா வந்து தேர்தலுக்கு வரும்போது விடுதலை சிறுத்தை கட்சின்ற ஒரு 3 எழுத்து தான் ஜாயின் பண்ணாரு. நாங்கள் வந்து வன்னியர் சங்கம் என்று வைத்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்னு உருவாக்கலை. அது நான் சொல்லிடுறேன், தேவேந்திர வேளாளர் குரல்னு சொல்லி வச்சுட்டு புதிய தமிழகம் அப்படின்னு நாங்கள் மாற்றலை. நாங்கள் எல்லாம் ஜாதி கட்சி வச்சுட்டு அதன் பிறகு வந்து கட்சி மாற்றலை. நாங்கள் என்னைக்கும் ஒரே கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் தான் வச்சுக்கிறோம். உங்களை தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி, ஆளப்போகின்ற கட்சி எல்லாமே உங்களை ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த கட்சி தான் பார்க்குறீங்க.
நீங்க ஒரு பொது கட்சியாக கொண்டு வர முயற்சிக்கீங்க, மக்கள் ஏத்துக்கல சார். அதுதான் நாங்க முயற்சிக்கிற மக்கள் ஏத்துக்கல. ஆமா சார். ஆமா இல்ல. ஆமா. அப்ப எப்படி எஸ் பாலாஜியும் ஆளுநர் சாரவசன் ஜெயிச்சாங்க 2 பேரும்? பொது தொகுதியில் இருந்து ஜெயிச்சாங்க. உண்மையில அதை வரவேற்க வேண்டியதுதான். இல்ல பொது தொகுதியில் ஜெயிச்சு உங்களுக்கு கூட்டணியில் தொகுதி ஒதுக்குனா அதை நீங்க நின்றுதான் ஆகணும். நாங்க 2 எம்பி கொடுக்கும் போது ஒரு பொது தொகுதி கொடுக்கணும் எங்க தலைவர் கேட்டாரு. ஆமா ஆமா கேட்டீங்கன்னா கருணாநிதி என்ன கேட்டாரு? கருணாநிதி என்ன உங்களுக்கு பொது தொகுதி நிக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டாரு சார். தகுதி இருக்காரு. நீங்க கேட்டது பொது தொகுதி கேட்டது. அப்ப என்ன சார் சொன்னாரு? அப்புறம் இப்ப கொடுத்துக்கிற தகுதி இல்ல, அப்ப கொடுத்தாரு. அது இல்ல, கொடுத்தா நீங்க போட்டியிட வேண்டியதா? போட்டிட்டு உண்மை. ஆமா, அதை வச்சு நாங்க ஜெயிச்சு காய்ட்டுமா சார்? பொது தொகுதியில் இருந்து பொது தொகுதியில ஜெயிச்சு 2 தொகுதி கொடுத்தாங்க. 2 தொகுதி வெற்றி இல்லையா சார்? மொத்தம் 6 தொகுதி. 6 தொகுதியில 4 வந்து தனி தொகுதி, 2 பொது தொகுதி. ஆமா சார். பொது தொகுதியில 2 ஜெயிச்சிட்டோம்ல. ஆமா. அப்புறம் நாங்க பொது கட்சி ரைட். இப்ப 4 எம்எல்ஏ விசிகால இருக்காங்க. அந்த விசிகால 4 எம்எல்ஏக்கள் விசிகாவுக்காக உண்மையாக நியாயமாக நம்ம கட்சி நம்மளுக்கு எது அதுதான் நம்மளை எம்எல்ஏ ஆக்கிறது, அதற்கு உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்று 4 எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் அப்படி இருக்காங்க சொல்றேன் சார்? 4 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்களா சார்? 4 பேர் இருக்கிறாங்க சார். இப்போ வந்து 5 ஆண்டுகள் முடிய போகுது சார். தேர்தலே வந்துச்சு. இப்படி 4 பேரும் விடுதலை சிறுத்தை தானே இருக்காங்க. வேற எங்க இருக்கிறாங்க? கட்சி மாறிட்டாங்களா? அதாவது தேமுதிகவுல இருந்தாங்க, அங்க வந்து திமுகவுக்கு போனாங்க, அதிமுகவுக்கு போனாங்க, எல்லா கட்சிக்கும். நான் கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்க சார். எங்க 4 உறுப்பினர் எங்க கூட தான் இருக்காங்க. திமுக மாறிட்டாங்களா? அதிமுக மாறிட்டாங்களா? அவர்கள் போட்டி போட்டு கூட பணியாற்றுறாங்க. அதான் நீங்க என்ன சொல்ல விடுங்க. அதாவது என்னன்னா, இதுதான் எப்படியா இருந்தாலும் 4 பேர் உடைக்கணும். இந்த 5 ஆண்டு காலமா வேலை பண்ணிக்கினே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சொல்லி அவளை வெளியேற்றணும். எப்படின்னா விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒரு கட்சியை 2ஆ உடைக்கணும். நீங்க சொன்ன மாதிரி தமிழக விடுதலை சிறுத்தை ஒன்று உருவாக்கணும். எவ்வளோ முயற்சி பண்றாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவ்வளோ கோடி பணத்தை கொடுத்து எந்தெந்த புறம்போக்கு ஒன்றும் தெரியாதவங்களாம் கூட இட்டு வந்து எங்களை பற்றி அவதூறு பேச வச்சாங்க. ஆனால் ஒன்றும் பிடுங்க முடியல. ரைட் சார், ஒன்றுமே பிடுங்க முடியல. ரைட்டு. உண்மையில நான் கேட்கிறேன், உண்மையா கேளுங்க. உங்க கட்சியை சேர்ந்த துணை செயலாளர் நெப்போலியன் அவர்கள் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு? திமுக கட்சியில் நாயுடுவா இருப்பவங்க தேமுதிகவை கொண்டு வந்து அதுக்கு தேவையான தொகுதிகள் ராஜ்யசபா வாங்கி கொடுத்தாங்க. வன்னியர்ல இருக்கிற வன்னியர் அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது கொண்டு வரணும்னு மூச்சு சேர்ந்தாங்க. ஆனால் எங்கள் இனத்தை பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களை எங்களுக்கு குடிப்பறிக்கிறார்கள் அப்படின்ட்டு பதிவு போட்டிருக்கா சார். இதுக்கு என்ன சார் சொல்றாரு? உங்க கட்சிக்காரர் தானே சார்? இல்லை, அது வந்து அதில் உண்மை இருக்கு. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் சொந்த 100% உண்மை. நான் இன்னொன்று உங்களுக்கு கேட்டுமா, இப்போ அதிமுகன்னு ஒரு கட்சி, அது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் கிட்ட வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து நான் தான் கட்சிக்கு தலைவர் அப்படின்னு சொன்ன போது, நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவில் எத்தனையோ தலித்துகள் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் இது ஏன் கட்சி, நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு முன்னுக்கு வந்தாங்களா? அப்படி ஒரு ஆள் முன்னுக்கு வர விட்டாங்களா? அப்படி ஒரு ஆள் இருந்திருப்பார்ல, அவரை தூக்கி வந்து முதலமைச்சர் ஆகியிருப்பாங்களா? அல்லது துணை முதலமைச்சர் ஆகியிருப்பாங்களா? அப்படி ஒரு மனநிலை அவங்களுக்கு உருவாச்சா? இல்லை. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பட்டியல் சமூகத்தை அதிமுகவும் சரி திமுகவும் சரி போஸ்டர் ஓட்டுறதுக்கும் தோரணம் கட்டுறதுக்கும் ஜனத்துங்களை கூட்டி வர்றதுக்கும் அவங்க பேசும்போது கைத்தட்டுறதுக்கு வைத்திருந்த காலம் போய் 1990 விடுதலை சிறுத்தை தொடங்கி 10 ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு செய்து 1999 தேர்தல் களத்துக்கு வந்த பிறகு எப்படி ஒரு பெரிய மாற்றங்கள். இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் அதிமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் கிடையாது, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். திமுகவில் கிடையாது. இப்போ வந்து ஒருத்தர் இருக்கிறார் கடலூர் மாவட்டத்தில், ஒருத்தர் கணேசன் ஒருத்தர் இருக்கிறார். அவ்வளோதான். பெண்களுக்கு சொத்துரிமையில் பங்கு கொடுத்தவர்கள், பெண்களுக்கு அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க, கேள்விக்குறி. இப்படி பொது உடைமை சித்தாந்தம் பேசுகிறது, எதையுமே பொதுவாக யோசிப்பதில்லை. குறிப்பாக பட்டியல் சமூகத்தை இதுவரையில் அரசியல் அரங்கில் அங்கீகாரம் கொடுத்து மேலே வந்து உயர வைத்து பார்த்தது, அழகு பார்த்தது கிடையாது.
நெப்போலியன் அவர்கள் சொன்னதும் நீங்கள் சொன்னதும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருப்பதில் வந்து அன்னைக்கு இருந்தது வந்து பரிதி இளவழிந்தர் திமுகவில். அண்ணன் ராசா இருக்கிறாரு. இவங்க 2 பேர் தான் பெரும்பான்மை கிடையாது, அவங்க சிறுபான்மை. அவங்களே தக்க வச்சுக்கிறதே பெரிய சிரமம். ஆனால் ஆதிக்க மனநிலை நிறைந்த கட்சிகள் அதிமுகவும் திமுகவும். நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிமுகவை வந்து யாரை பார்க்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சசிகலா அம்மையாரை பார்க்கணும். சசிகலா அம்மையார் சொல்கிறது தான் சின்னம்மா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சின்னம்மா இல்லாததில் வந்து இப்போ வேறு இப்போ பெரியப்பா பெரியப்பா சித்தப்பா சித்தப்பான்னு சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த பட்டியல் சமூகத்தில் இருப்பவர்களை இவர் துணை முதல்வர் வருவார்னு அடையாளப்படுத்துகிற எண்ணம் மனநிலை அதிமுகவுக்கு இருக்கிறதா அல்லது திமுகவுக்கு இருக்கிறதா? திமுகவில் இருக்கிற அண்ணன் ராசாவை காப்பாற்றிக் கொள்வதே பெரிய கடினம். அப்போ ஏற்கனவே வந்து அண்ணன் பரிதி எழுவது அவர் இப்போ இல்லை. இப்போ ஒரே ஒரு ஆள் போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் வக்காலத்து வாங்க முடியாது. அவருக்கு வக்காலத்து வாங்குறதே பெரிய விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தது திமுகவில் இருந்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் தான். வீரபாண்டி ஆறுமுகம், ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பொன்முடி, இப்படி சாதியினர் பட்டாளங்கள் அதிகம் ஆதிக்கம் நிறைந்த மனநிலையோடு அந்த கட்சியை வளர்த்தாங்கன்றது இதை நான் சொல்லலை, இந்த உலகத்துக்கு தெரிந்த ஒரு செய்தி. அப்படி இருக்கும்போது இப்போ எங்களுடைய நிலைப்பாட்டில் இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் வருகைக்கு பிறகுதான் திமுகவிலும் சில பொறுப்புகள் வகுக்கப்பட்டிருக்கிறது, உயர் பதவி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் வருகை எங்கள் தலைவருடைய முழக்கங்கள் நாடு முழுவதும் ஒலித்த பிறகு அப்பா என்னப்பா நம்மளை ரொம்ப இது பண்ணுறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்தி பேசின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு கிடைச்சிக்கிற பொறுப்பெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வருகைக்கு பிறகு தான். சரி சார், 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு கொடுக்கின்ற தொகுதிகள் உங்களுக்கு கொடுத்துருவாங்களா? 6ல் 4 குறைக்க போகிறாங்க, 2 குறைச்சா 4 தான் கொடுக்க போகிறாங்க அப்படிதான் சொல்கிறாங்க. நீங்கள் ரெட்டைப்படை வாங்குறீங்க, பானை சின்னத்தில் போட்டியிடுவீங்களா? எங்கள் பானை சின்னம் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, எங்கள் சின்னமாக அங்கீகாரம் பெற்று அங்கீகாரம் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். திமுக போட்டியிட முன் வருமா? போட்டியிடவா? அந்த சின்னத்தில் போட்டியிட முன் வருமான்னு கேட்க. எங்கள் சின்னத்தில் நாங்கள் தான் சார் போட்டியிடுவோம். சரி சார், அதிலேருந்து மாறவே மாட்டோம். சரி சார், உண்மையிலே திருமாவர்கள் நாங்கள் டிமாண்டே வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்படிப்பட்ட தலைவர் எங்கேயாவது இருக்காரா? டிமாண்ட் வச்சேதானே வாங்க முடியும். இது பெருந்தன்மையா? நான் பெருந்தன்மையானவர் அதாவது அப்படின்னு காட்டிக்க முற்படுகிறாரா? இல்ல திமுகவுக்கு இந்த 5 ஆண்டுகள் போட்ட அது உங்க பார்வை தப்பு. ஆமா சார், என்ன சார் நடந்தது? எவ்வளவு பட்டியலினத்தோர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், ஆணவப்படுகொலை வேங்கவையில் நடந்திருக்கு, நாங்குநேரி நடந்திருக்கு, சிவகங்கையில நடந்திருக்கு, வேடிக்கை பார்த்து எல்லாத்தையும் கேக்குறேன். நான் கேக்குதா? நான் உங்களுக்கு திருப்பி கேட்டுமா? இங்க இருக்கிற அறிவு கட்ட சாதிகள், இங்க இருக்கிற முட்டாள் சாதிகள், இங்க குருடு பார்வை பார்க்கிற சாதிகள், அதாவது சாதியத்தை ஊக்கப்படுத்துகிற சாதி வெறியர்கள், மத வெறியர்கள் ஏன் வேங்கவையை பற்றி கேட்கவில்லை, ஏன் நாங்குநேரியை பற்றி கேட்கவில்லை, ஏன் கன்னியாகுமரியை பற்றி கேட்கவில்லை, ஏன் திருநெல்வேலி பற்றி கேட்கவில்லை? அப்போ உங்க ஜாதி புத்தி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? அப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க இல்லையா? பாஜக ஏன் கேட்கல? அண்ணாமலை ஏன் கேட்கல? நயினார் நாகேந்திரன் ஏன் கேட்கல? விஜய் ஏன் கேட்கல? இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கல? ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். ஓட்டு சார், அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அதை மட்டும் கேட்க மாட்டீங்களா? சார் அப்போ வந்து நான் கேட்குறேங்க, நாங்கள் பொது கட்சின்னு போயிடவே கூடாது, பொது நிறுவனம் வந்துடாது. நீ அங்கே தாழ்த்தப்பட்டவன் வந்து அடிப்பட்டன்னா விடுதலை சிறுத்தைகள் போய் கேட்கணும். நீ பறையர் கட்சின்னு சொல்லணும். நீ எப்படி விடுதலை சிறுத்தை சொல்லுவ? நீ எப்படி தமிழ் தேசியம் சொல்லுவ? நீ எப்படி இந்துத்துவத்தை எதிர்ப்புன்னு சொல்லுவ? அது மட்டும் சொல்றாங்க. இறந்த வீட்டில் புடுகிற கட்சி வீசிக்கான்றாங்க சார். எந்த நாங்க தூசிக்கூட சமம் இல்லாத அரசியல்வாதிகள் இங்கே இருப்ப கால் தூசிக்கூட கொள்கை ரீதியாக எங்களோட ஒருத்த நிற்க முடியாதுங்க. கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக ஒரு பையன் நிற்க முடியாது, எங்க கூட ஒருத்த நிற்க முடியாது. அப்படி நிற்கிறதுக்கு எவனுக்கு திராணி கிடையாது. இங்கே பொது சிந்தனையோட பேச சொல்லுங்க பார்க்கலாம், எங்களோட பொது சிந்தனையோட பேச சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ கூட எவ்வளோ சொன்னீங்க பாருங்க. நாங்கள் நெறியில் நடந்துச்சு, யார் கேட்கணும்? விடுதலை சிறுத்தை கேட்கணும். ஆமாம், இருங்க வரேன், எதான் சொல்கிறேன், அந்த பார்வை தப்புன்ற. நான் ஒரு தம்பி, இந்த தம்பி பாதிக்கப்பட்டான்னா நம்ம 4 பேர் ஓடி போய் தூக்கணும். அதை விட்டு இல்லை இங்கே இருக்கிற 4 பேர் தூக்க மாட்டோம், பகலும் தான் போய் தூக்கணும்னு சொல்கிறது எவ்வளோ அப்பத்தமானது,
எவ்வளோ பார்வை குருடுது, எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பிழை இது, அப்படி யாரும் சிந்திக்கிறது கிடையாது. ஒருத்தன் ஊந்துட்டான்னா 4 பேருக்கு போய் தூக்குத்தான் சார் மனிதனேயா? இல்ல, இதே பட்டியலிருந்து பல கட்சி சார் சேர்ந்தவர்கள் பட்டியல் சார் நீங்க எதுக்கு சார் பட்டியல்? இல்ல சார், நான் இல்ல என்ன- சார், இல்ல சார் இல்ல திருமா ஆளவங்க எதுவும் கேட்க மாட்டேன்றா, வாய் மூடி மௌனமா மோடி இருக்கின்றா. கேட்க சொல்லுங்க. திமுக கூட்டணியில அமித்ஷாவை கேட்க சொல்லுங்க, மோடியை கேட்க சொல்லுங்க, இதுதான் அமித்ஷாவை சொல்றாங்க சார். மோடியை கேட்க சொல்லுங்க. பல கட்சி தலை பட்டியலிட கட்சி தலை இதான் சொல்ல தர்றாங்க நான் சார். கேக்குறேன். நாங்க கேட்கறதா எதுவும் நீங்க கேட்க மாட்டோம் சார். கேளுங்கன்னு சொல்றேன். நீங்க கேளுங்கன்னு சொன்ன, நீங்க ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு ஏன் பதில் இல்ல? நீங்க ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறது? கேட்க வேண்டிய ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். திமுக கேட்காது, நீங்க ஆண்ட அதிமுக சாதியா? கேட்காது. ஏன் நீங்க அதற்கு கேட்கலாம். எதிராக இருக்க வாக்கு சார் சார் எனக்கு சார், வாக்கு தான் முக்கியம். சார், நான் என்ன அவங்க கேக்குறேன், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இப்போ நம்ம சாலையில் போய்க்கிறோம், ரோட்டில் போயிருக்கிறோம், பைக்கில் போயிருக்கிறோம். சரி, ஒரு எதாரமாக ஒரு விபத்தை உயிர்ந்துறான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து என்ன ஜாதி, எந்த ஊர், என்ன பேர், அது அப்போ அந்த உடனே இடத்துல தூக்குறேன் இல்லையா? மனிதாபிமானம். அப்படிதான் சொல்றேன். வேங்க வெயில்ல மலத்தை கலந்தவனே பொதுவா கேட்கணுமா கேட்கக்கூடாதா? எந்த ஆட்சியா இருந்தா நான் கேட்கணுமா கேட்கக்கூடாது? பொதுவா எல்லாரும் சேர்ந்து கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஏன் கேட்கல? வாக்கு என்ன வாக்கு என்ன சார் இது போய் இப்படி தேர்தல் சொன்னா வெற்றி பெற வாக்குன்றீங்களா? வாக்கு. திமுக அப்ப அதுதான் கேட்கக்கூடாதுன்னா நினைக்கிறது. அதிமுக அதுதான் நடுநிலையா நினைக்கிறது. கேளுங்க, நடுநிலையா கேளுங்க, பத்திரிகை கேளுங்க, ஊடகம் கேளுங்க, அச்சு ஊடகங்களுக்கு, காட்சி ஊடகம் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? சரி சார். அப்புறம் நீங்க கேட்கறதுக்கு உங்களால முடியாத, எங்களை பார்த்து நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்த உட்காந்துங்கன்னு எவனுக்குன்னா எலும்பு துண்டை போட்டுட்டு அவனை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து வேங்க வெயில் கேட்கல, அங்க வந்து இதை கேட்கல, அங்க வந்து இதை கேட்கல, நாங்க ஏன்டா கேட்கணும்? நீங்க கேளுங்கன்றேன். கேட்கறவனுக்கெல்லாம் இதான் பதில். சரி சார், இறுதியாக கேட்கிறேன். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கேட்கும் தொகுதி கிடைத்திடுமா? உங்கள் சின்னத்தில் போட்டியிட முடியுமா? இல்ல சந்தேகம் வந்துச்சு. 2021 6 கொடுத்தாங்க, அதுல கம்மிக்க பண்ணி போறாங்களா? நீங்க எது எடுத்துக்க போறீங்க? விடுதலை சிறுத்தைகள் எங்கள் சொந்த சின்னத்தில் பானை சின்னத்தில் தான் நிற்போம். இப்போ 4 ஜெயிச்சிருக்கிறோம். எத்தனை கொடுக்குறாங்களோ அதில் வெற்றி பெறுவோம். 234 தொகுதியிலும் வேட்பாளரை போடுகிற தகுதி விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வேட்பாளருக்கு ஆள் இல்லாத கட்சிக்கெல்லாம் கொடுப்பீங்க, ஆள் இருக்கிற கட்சி கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு இரட்டை இலக்கை நோக்கி விடுதலை சிறுத்தைக்கு கொந்தளிப்போடு நாங்கள் இருக்கிறோம். அது ஊடகங்கள் வெளிச்சத்தில் வந்து இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், திணறி கொண்டு இருக்கிறீங்க. அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் கூட குறைய மாட்டாங்க. நாங்கள் இரட்டை இலக்கை அடைவோம், அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம். இரவல் சின்னத்தில் நாங்கள் நிற்க மாட்டோம், எந்த காலத்திலும் நிற்க மாட்டோம். நீங்கள் சொல்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி. Super Sarvana Stores.